பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் ஆச்சரியமாய் ஒவ்வொரு ஆண்டும் நம்மை சரியாக வழி நடத்தி செல்லுகின்றார். நான் விசுவாசிக்கிறேன், இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஈவு. அதற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும், நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. இந்த காலத்தில் இளைஞர்கள் மிகவும் சோர்ந்து போகிற மனிதர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தாங்கள் விரும்பியது கிடைக்கவில்லை என்று சொல்லி அநேகர் தடுமாறி நிற்கிறதை பார்க்கிறோம். ஆகவே என்ன செய்வதென்று சொல்லி தெரியாமல் தங்களையே மாய்த்து கொள்ளுகிற ஒரு பெரும் கூட்டம் எழும்பி இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்கிற பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆகவே கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு பிரத்யேகமாக இந்த செய்தியை இளைஞர்களுக்கென்று நான் விசேஷித்த விதமாக உருவாக்கி இருக்கிறேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை பேசும்படி என்னை உணர்த்தினார். அதற்காக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். உங்களுடைய வீடுகளில் வாலிப பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் நீங்கள் அவர்களோடு கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். விசேஷமாக அடுத்த முறை நான் பெற்றோர்களுக்கென்று சிறப்பாக அவர்களுக்கென்று ஆலோசனையும் அதன் பின்பாக இருவருக்கும் சேர்ந்ததான கர்த்தருடைய வார்த்தையும் என்று சொல்லி ஆயத்தப்படுத்தி கொண்ட கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தில் நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக வந்த கர்த்தர் மெய்யாகவே சரியாக நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார், வழி நடத்துவார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார், பலப்படுத்துவார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருப்பார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பங்கு கொடுத்திருக்கிறார், ஒரு ரோல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ரோலை மறந்துவிடவே கூடாது. நம்முடைய படைப்பில், அதாவது ஒரு தாயின் வயிற்றிலே உருவாகும் போதே ஆண்டவர் நமக்கு அவருடைய முழு வரைபடமும் அவருக்கு தெரியும். பிரியமானவர்களுடைய பெற்றோருக்கு தெரிந்திருக்காது, பிறக்கின்ற நமக்கு தெரிந்திருக்காது. ஆனால் அதை குறித்ததான திட்டம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே ஒரு பங்கு நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறப்பிக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ரோல் இருக்கிறது என்பதை மறந்துவிடவே கூடாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு பங்குக்கும் ஏற்ப சில பொறுப்புகளையும் ஆண்டவர் கொடுக்கிறார். பொறுப்புகளை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஆண்டவர் அதை அளித்து வருகிறார். அதில் பல்வேறு விதமான நிலைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை நாம் எப்படி புரிந்து கொள்வோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த தாளந்துகள், திறமைகள், இந்த படிப்பு, இந்த சூழ்நிலை இவைகள் நிமித்தமாக வருகிறது என்று சொல்லி நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் அவைகளெல்லாம் உலகத்தோடு முடிந்து விடுகின்ற ஒன்று. அதை காட்டிலும் இந்த பொறுப்பு உணர்வு எப்பொழுது நமக்கு வருகிறது என்றால், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை என்பதை புரிந்து கொள்வதும், நீங்களும் நானும் இந்த பூமியை பண்படுத்துவதற்கென்று படைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அவருடைய சாயல் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பொறுப்பை குறித்து நாம் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த பங்கை குறித்து, என்னுடைய ரோல் என்ன என்பதை குறித்தும் நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நான் சில உதாரணங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். மோசே என்கிற அருமையான மிகப்பெரிய தீர்க்கதரிசி நான் பார்க்கிறோம். 5 ஆகமங்களையும் நமக்கு சிறப்பாக கொடுத்த ஒரு அருமையான தீர்க்கதரிசி. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய படைப்பு மிக வித்தியாசமாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய தாய் பெற்றெடுக்கும் பொழுது அங்கே ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருகிறது? ராஜாவினால் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது, ஒரு சட்டம் உருவாக்கப்படுகிறது. 2 வயதிற்கு கீழே இருக்கிற அத்தனை குழந்தைகளையும் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி, ஐயோ நான் இப்படி பெற்றெடுத்தேனே என்று சொல்லி எண்ணின அந்த தாய் என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை. ஆகவே இனி பிறப்பிக்கப்படுகிற எல்லா குழந்தைகளையும் கொன்று விடுவார்களே என்று சொல்லி எண்ணிய அந்த தாய் என்ன செய்கிறாள்? நாணல் பெட்டிக்குள்ளாக அந்த குழந்தையை வைத்து ஆற்றிலே அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம். எங்கேயோ போய் என்னுடைய பிள்ளை வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி எண்ணிய தாய் அதை கொல்வதற்கு மனமில்லாமல் அப்படி விட்டு விடுகிறாள். நடப்பது என்ன பாருங்கள். பிரியமானவர்களே, அந்த குழந்தையை குறித்த தேவனுடைய திட்டம் அந்த தாய்க்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் அதை குறித்து தெளிவாக அறிந்திருக்கிறதை பார்க்கிறோம். முதலும் முடிவும் அவர்தான், நம்முடைய வாழ்வும் நம்முடைய வழியும் அவர்தான் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் என்பதில் சந்தேகமில்லை. எத்தனை மனிதர்கள் எதிர்த்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்து உங்களை கீழே விழத்தள்ள எத்தனித்தாலும் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். காரணம், உங்களை நடத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் என்பதை நீங்கள் ஆழமாக அறிந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஈவு. யோசித்து பாருங்கள். அந்த பிள்ளையை அந்த நதியிலே அனுப்புகிற ஆண்டவர் அங்கே அந்த ராஜாவின் அரண்மனையிலே எழுதப்பட்ட சட்டத்திலே அங்கே என்ன செய்கிறார்? அந்த வீட்டிற்குள்ளே வாழ்வதற்கான வழிகளை உருவாக்குகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள்.
எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்கள், எண்ணி பாருங்கள். இதுதான் கர்த்தருடைய திட்டம், இதுதான் கர்த்தருடைய வழி நடத்துதல். பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்கள். அது மாத்திரமல்ல, அந்த அரண்மனையிலேயே இப்பொழுது சட்டத்தை மீறி அங்கே ராஜாவுக்கு செல்லப்பிள்ளையாக நடக்கிற அந்த சம்பவங்களை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, விசேஷித்த விதமாக இந்த பிள்ளையை நான் வீட்டிலே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி எண்ணுகின்ற அந்த அருமையான ராஜஸ்திரி என்ன செய்கிறாள், அதற்கென்று பால் கொடுப்பதற்கான ஒரு தாயை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்ப, அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாயை அரண்மனைக்குள்ளே வந்து விடுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பாதுகாக்கிறவர், ஒரு பிறப்பின் மகத்துவத்தை அறிந்திருக்கிறவர், பிறப்பின் காரியங்களை ஆமென் சரியாக செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் பிறந்தது தவறல்ல, நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தது தவறல்ல. இளைஞனே, நீ நன்றாக கவனித்துக்கொள். ஏன் இந்த வீட்டில் பிறந்தேன் என்று சொல்லி கவலையோடு கூட இருக்கிறாயா? ஏன் நான் இங்கு வாழுகிறேன்? மற்ற இளைஞர்களைப் போல, மற்ற வாலிபர்களைப் போல எனக்கு வசதி இல்லையே, வாய்ப்பு இல்லையே, என்னுடைய வாழ்வெல்லாம் தோல்வியே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மிகச் சிறப்பான செய்தி என்னவென்றால், நீ சிறப்பாக தேவனால் படைக்கப்பட்டவள் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை பிரத்யேகமாக உருவாக்கிறார். யூ ஆர் யூனிக். நீ கர்த்தருக்கென்று பிரத்யேகமாக படைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி மோசேயை ஆண்டவர் கைவிட்டு விடவில்லை. காரணம் என்ன? அதை பின்னணியத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக படித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் அந்த சாம்ராஜ்யத்திலே, அந்த அரண்மனைக்குள்ளாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவனுடைய கையில் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த வரைபடம் மோசேக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே அரண்மனையினுடைய நுணுக்கங்கள் எல்லாம் படித்து விட்டார், எல்லாம் தெரிந்து விட்டது. இப்பொழுது மிகவும் ராஜ கம்பீரமாக இருக்கிற மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, நீ நிற்கிற இடத்திலே உன் பாதரட்சியை கழட்டி போட்டு என்னண்டை வா, பலிபீடத்திலே வந்து என்னை உன்னை ஒப்பு கொடுப்பா என்றால் நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை எப்பொழுது ஆண்டவர் கொடுக்கிறார்? அவருடைய அழைத்து அவனை சிறப்பாக பயன்படுத்த விரும்பும் பொழுது அந்த பொறுப்பை கொடுக்கிறார். உங்களுடைய பெற்றோர்கள் கூட சில பொறுப்புகளை கொடுப்பாங்க. நீங்க எப்படி அதை செய்து முடிக்கிறீங்க? அது உங்களுடைய வீடுகளில் சின்ன வேலைகளாக இருக்கலாம். ஆண் பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் ஒரு சைக்கிள் கொடுப்பாங்க, ஒரு பைக் கொடுப்பாங்க, அதை ஒழுங்காக தொடன்னு சொல்லுவாங்க. கார் இருந்தால் காரை தொடங்க சொல்லுவாங்க. வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் சிறப்பாக செய்ய சொல்லுவாங்க. அதிலே நாம் சரியாக செய்வோம் என்றால், இந்த பங்கு, இந்த வீட்டினுடைய பங்கு என்னவென்றால், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சிறிய பொறுப்பை நாம் சரியாக செய்யும் பொழுது இன்னொரு பெரிய பொறுப்பு உண்டாகிறது. நிறைய பேர் வந்து பைக்குக்கு சரியா ஏர் அடைக்கவே தெரியாது, எவ்வளவு ஏர் பிடிக்கணும்னு தெரியாது, காரை எப்படி ஓட்டணும் எல்லாம் தெரிந்திருந்தாலும் அந்த காரை எப்படி பராமரிக்கணும்னு தெரியாது. ஆனா வந்து ஆசைகள் அதிகம்தான், தப்பு இல்லை. ஆனா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்பொழுது வருகிறது என்றால், அதனுடைய எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறியும் பொழுது நாம் அவைகளை கற்றுக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அழைக்கும் பொழுது, இத்தனை ஆண்டு காலம் உருவாக்கிய ஆண்டவர் மோசே இப்பொழுது அழைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? என் ஜனங்கள் எகிப்தில் படுகிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க விரும்புகிறார். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்தவன், அவன் மிகுந்த செல்வந்தனாக ராஜ வம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் அழைப்பு கொடுக்கும் பொழுது நோ சொல்லுகிறார், முடியாது என்று சொல்லுகிறார். பல நேரங்களில் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசும் பொழுது, பல்வேறு விதங்களில் நீங்கள் வேதத்தை வாசிக்க முடியாமல் கூட தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுகிறாரே, சில மனிதர்கள் மூலமாக, சில பாடல்கள் மூலமாக உங்களோடு பேசுகிறாரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, தேவ சகோதரனே, தேவ சகோதரியே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிற காரியம் என்ன? உனக்கு ஒரு பொறுப்பு உண்டு, உனக்கு ஒரு பங்கை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். இந்த பங்கை நீ சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய திறமையினால, தாளந்தினால் நல்ல வேலை, நல்ல அந்தஸ்து, நல்ல இடம் என்று சொல்லி நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். அவைகளெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு, இந்த உலகத்தில் மிகவும் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அதுதான் மிக விலையேற பெற்ற பொறுப்பு, அதுதான் நீ படைக்கப்பட்ட படைப்பு. ஆகவே அவருக்கு நீ சரியாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். உன்னுடைய பரிசுத்தத்திலே, தனிப்பட்ட எல்லா உன்னுடைய வாழ்விலே நீ தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் எல்லாவற்றையும் வாழ்ந்து காண். உலக பிரகாரமாகிய உன்னுடைய தகப்பன் ஒரு 5 லட்சம் ரூபாய் கார் இல்லைன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் பைக் உனக்கு கொடுப்பதற்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணுகிறார். ஆனால் பரலோக தகப்பன், ஹல்லேலூயா, இந்த பூமியில சுதந்திரமாய் வாழ்வதற்கு நீ சுவாசிக்கிற சுவாச காற்று கூட அவர் உனக்கு இலவசமாய் கொடுக்கிறார். உனக்குள்ளாக ஓடுகிற ரத்தம் அவர் உனக்கு இலவசமாக கொடுத்தது. ஹல்லேலூயா. ஏன்
பிரியமானவர்களை, இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், ஆண்டவர் உங்களை பிரத்யேகமாக படைத்திருக்கின்றார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நழுவி வழுவி பாவத்திலோ சாபத்திலோ இல்லை என்றால் புறம்பான ஒரு அழுகியான இருளில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அழுக்கான வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களைத்தான் அழைக்கிறார். நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள், நீங்கள் பிரத்யேகமாக அவருக்கென்று படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கையில, உங்களுடைய நடக்கையில, உங்களுடைய அன்புல நீங்கள் முன்மாதிரியாக இருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயுல 4:12 இப்படி எழுதுகிறார். உன்னுடைய இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. உன்னுடைய இளமை இருக்கிறது, இது ஒரு பங்கு, இதனுடைய நீ அசட்டை பண்ணாதபடிக்கு. அப்படி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? நம்பிக்கையில, நடக்கையில, அன்புல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இந்த தீமோத்தேயின் புஸ்தகத்திலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அதை அழகாக எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். ஏன் அதை சொல்லுகிறார் என்றால், நீ கவனமாக இருக்க வேண்டும், இவைகள் எல்லாவற்றிலையும் நீ கவனமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ உன்னுடைய நடக்கையிலே கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய நட்பிலே கவனமாக இருக்க வேண்டும். நீ கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையில நீ கவனமாக இருக்க வேண்டும். அன்பிலே நீ கவனமாக இருக்க வேண்டும். சாட்சியாக முன்மாதிரியாக வாழ்வதில் கவனமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் பாருங்கள் உங்களை குறித்து இகழ்ந்து பேசுகிறார்கள். காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியங்களை செய்கிறதுனால். ஆகவே சாலமோன் ஞானி பிரசங்கியின் புஸ்தகத்தில் 12:1 எழுதும் பொழுது, இளமையிலே படைத்த உன் தேவனை நீ நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அப்படி பிரத்யேகமாக உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் அவருக்கென்று படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆகவே ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கர்த்தருக்காக வாழ வேண்டும். மோசே ஆரம்பத்திலிருந்தே கர்த்தருக்காக வாழ ஆரம்பிக்கிறார். இப்பொழுது பொறுப்பு கொடுக்கும் பொழுதுதான் அவன் தடுமாறுகிறான். சொல்லுகிறான், ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கென்று அழைப்பார் என்றால் ஏன் நீங்கள் தடுமாற வேண்டும்? மிகவும் அதிக படித்தவர்கள், பல லட்சம் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற பல பெற்றோர்கள் கூட தேவனுடைய அழைப்பு வரும் பொழுது, தேவன் சரியாக அழைக்கும் பொழுது, ஆமென், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அவர்கள் தேவ சுவிசேஷத்தை, தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்கு அவர்கள் பொறுப்புணர்வோடு புறப்பட்டு செல்கின்றார்கள். எனக்கு அன்பான தம்பி, தங்கச்சி, வாலிப சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையின் வாழ்நாட்கள் கொஞ்ச காலம்தான். ஆனால் இந்த வாழ்க்கையின் ஓட்ட சக்கரத்தில் நீ வாழ்ந்து முடித்த பின்பு நித்திய வீட்டிலே அவரோடு கூட வாழ வேண்டும். அப்படி என்றால் இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ அழகா முடிச்சிடலாம். ஆனா நித்திய வீட்டில் அவர் உங்களுக்கு என்று ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வைத்திருக்கிறாரே, அதை எப்பொழுது முடிக்க போகிற? ஆகவே தான் நீ சாட்சியாக வாழ். உன்னை பார்க்கிறவர்கள் அவரை பார்க்கட்டும், இயேசுவை பார்க்கட்டும். உன்னுடைய விசுவாசத்தை நடக்கையில் நீ வாழும் பொழுது பலர் உன்னை குறித்து சாட்சி சொல்லட்டும். உன் கிறிஸ்தவள் பொய் சொல்ல மாட்டாள், தவறாக நடக்க மாட்டாள், யாரை குறித்தும் அவதூறு பேச மாட்டாள், எந்த தீமையான காரியத்திலும் ஈடுபட மாட்டான். சொல்ல முடியுமா? கர்த்தர் அப்படி எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் அப்படி உன்னை எதிர்பார்க்கிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மத்தேயு 5:14 அவர் சொல்லும் பொழுது, அவன் இருட்டில் வாழ்கின்ற உலக மனிதர்களுக்கு நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை அப்படி பிரத்யேகமாக படைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமான ஒரு மனிதர்கள் அல்ல, தேவனுடைய திட்டத்திலே படைக்கப்பட்டவர்கள். மோசே முடியாது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் பிரத்யேகமாக அவனை, உனக்கென்று நான் ஜனத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன், உனக்கென்று நபர்களை ஏற்படுத்தி இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். லட்சக்கணக்கான மக்களை எப்படி வழிநடத்தி செல்வது, எப்படி அவர்களை போஷிப்பது, எப்படி அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பது, எப்படி கானானுக்கு கொண்டு செல்வது, எல்லா வரைபடமும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நீ உங்களை முழுமையாக ஒப்பு கொடுப்பாய் என்றால் தேவனுடைய வரைபடம் உங்களுக்கு தெரியும். தேவ சமூகத்தில் நீ ஜெபித்து ஆவிக்குரிய வாழ்வில் நீ கர்த்தரோடு கூட நீ ஆவியில நிறைந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, தேவனோடு நீ ஆவியில நிறைந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, என் அருமையான சகோதரனே, சகோதரியே, வாரத்திற்கு ஒரு நாள் நீ சிறப்பாக கர்த்தருடைய சமூகத்திலே உன்னுடைய படிப்பு நேரம் போக நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தேவன் உன்னை கொண்டு செய்ய நினைக்கிற காரியத்தை நிச்சயமாக செய்வார். அதை பிரத்யேகமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அநேக ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய திட்டத்தை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட வேண்டும். அசுத்தமான காரியங்களை நீங்கள் செயல்படவே கூடாது.
உங்களுடைய பள்ளி கல்லூரியில் நீங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் சாட்சியாக நிற்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பொறுப்போடு நடக்க வேண்டும். உங்களுடைய சபையில நீங்கள் எல்லாவற்றிலையும் நீங்கள் ஜாக்கிரதையாய் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். சிலர் குடும்ப வேலைகள் எல்லாம் செய்திருவாங்க, ஆனால் ஆலயத்திற்கு செல்ல முடியாது. சிலர் வீட்டில் வேலைகளே செய்ய மாட்டாங்க. எனக்கு அது படிக்க வேண்டியிருக்கு, அது வேலை இருக்கு, இது வேலை இருக்கு, நண்பர்களை பார்க்க வேண்டியிருக்கு, அங்கே போக இங்கே போக எல்லாம் செஞ்சிருவாங்க. பெற்றோர்களை கனம் பண்ணும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வேதம் அதைத்தான் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றோருக்கு கனத்தை கொடுப்பீர்கள் என்றால், உன் தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ணுவாய் என்றால், ஆமென், உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆம், நீங்கள் சாட்சியுள்ள ஒரு வாழ் வாழ வேண்டும். அருமையான தானியேல், அவனுக்கு ஒரு பங்கு இருந்தது. மிகப்பெரிய பொறுப்பு இப்பொழுது கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனாலும் தன்னுடைய தேவன் கொடுத்த பங்கை அவன் சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய சமூகத்திலே 3 வேளையும் ஒவ்வொரு நாளும் காத்திருந்தான். எஸ்தர் ராஜாத்தி, நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவனால் பிரத்யேகமாக படைக்கப்பட்ட மகள், ஆனால் ஒன்றுமில்லை, இனி வாழ்க்கையில் வாழ்ந்து என்ன என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது மொர்தெக்காய் அவளை வழி நடத்துகிறாள். ராஜவம்சத்திலே ஒரு ராஜகுமாரத்தியாக செல்வதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆம், சரியாக கர்த்தர் ஹல்லேலூயா தெரிந்து கொள்ளுகின்றார். அந்த பங்கு அவளுக்கு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, அதன் பின்பாக அவளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருகிறது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? யூத ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று வரும் பொழுது இப்பொழுது அவள் பொறுப்பு அவளுக்கு வருகிறது. என் ஜனம் அழிவதை நான் எப்படி காண்பேன்? ஆம் பிரியமானவர்களை, எப்படி நான் சும்மா இருப்பேன்? இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தாச்சு, ராஜகுமாரத்தி என்கிற ஒரு பொறுப்புக்கு வந்தாச்சு, இனி சும்மா இருக்கலாமே? அப்படி அல்ல. ஆண்டவருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்தவள் தானியேல் இப்படி இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்தாயிற்று, இனி நாம் ஜெபிக்க வேண்டுமா, அரச கட்டளையை நாம் கீழ்ப்படிய வேண்டுமே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கவில்லை. தேவ கட்டளை தான் பிரதானமானது என்று சொல்லி இருந்தான். சமீபத்தில் கூட ஒரு செய்தியை நான் படித்தேன். அரசாங்க இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு இராணுவ தளபதி ஒருவர், ஆம் பிரியமானவர்களே, அவருக்கு ஆலய ஆராதனைகள் எதுவுமே இல்லை. ஆகவே என்ன சொன்னார்கள்? எல்லாரோட சேர்ந்து நீ போ அப்படி சொன்னார்கள். நோ, முடியாது. ஆகவே வெளியவே நின்று கொண்டிருக்கிறார். நீ ஒரு படை தலைவன் அல்லவா? நீ மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டுமே, நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? மிகப்பெரிய கேள்வி உண்டானது அவருக்கு. ஆமென், அந்த பணியிலிருந்து பொறுப்பை விடுவிக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கோர்ட்டு மிதிக்கிறார்கள், பல்வேறு இடங்களுக்கு செல்லுகின்றார்கள். இது தனிப்பட்ட நபரின் சுதந்திரம் அல்லவா என்று சொல்லும் பொழுது, ஆம், ஒரு தலைவனாய் ஒரு தளபதியாய் இருக்கிறவன் பொறுப்பாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வேலையை பழித்து போட்டார்கள். ஆனால் அந்த இராணுவ தளபதி அதை குறித்து கவலைப்படவில்லை. என் தேவன், என் தளபதி, என் ராஜா அவர் இருக்கிறார், நான் அவருக்கு உண்மை உள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தின் வாழ்வு கொஞ்ச காலம் தானே, இதை குறித்து நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என்னை படைத்தவர் என்னை போஷிப்பாரே, என் குடும்பத்தை நடத்துவாரே என்று சொல்லி தைரியமாக அந்த இராணுவத்தின் தளபதி பொறுப்பை விட்டுவிட்டு அவர் திரும்ப வந்து விட்டார். எவ்வளவு மிகப்பெரிய சாட்சி பாருங்கள். எஸ்தர் அப்படி இருந்திருக்கலாமே, பொறுப்பை தட்டி கழித்திருக்கலாமே. ஆனால் சட்டத்தை மீறி நான் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், தேவன் எனக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய பங்கு, இந்த பொறுப்பை உணர்ந்தவளாக நான் வாழுவேன், நானும் என் தாதிமாரும் உபவாசித்து நிற்போம். இதுதான் சாட்சியா, இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. தம்பி தங்கச்சி, நீங்க சுதந்திரமா இந்த பூமியில நல்லா சுற்றி தெரியலாம், எப்படினாலும் வாழலாம் அப்படி சொல்லி நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரசங்கின் புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது, ஆம், உன்னுடைய இள வயதில் எல்லாவற்றையும் நீ சந்தோஷமாயிரு, ஆனாலும் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து உன்னை நிறுத்துவார் என்பதை குறித்து நீ அறிந்து கொள். சமூகத்துக்காக எஸ்தர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டாள். தானியேல் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முழு பொறுப்புடனும் ஜெபத்துடனும் என்ன செய்கிறார்? தன்னுடைய செயலில் கட்டுப்பாட்டோடு செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தூய்மையாக வாழ்ந்த யோசேப்பு அவன் எவ்வளவு பிரதானமாய் மாறுகிறான் பாருங்கள். ஒரு தேசத்திற்கே அதிபதியாக மாறுகிறான். ஆகையிலும் எந்த விதமான டெஸ்ட் வந்துச்சு, அவன் வாய்ப்பு வந்துச்சு, தடுமாறி விழுந்திருக்கலாம், இது ஒரு நல்ல வாழ்க்கை தான் அப்படின்னு எண்ணி இருக்கலாம். ராஜஸ்திரியே வந்து அவரிடத்தில் பழக விரும்புகிறாள், நோ சொல்லுகிறார், நோ. தேவ சமூகத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். விசுவாசமாய் தேவனுக்கு என்ன செய்கிறாள்? சாட்சியாய் வாழுகிறாள். பொறுப்பை உணர்ந்து எந்த அந்த விதமான சோதனையிலும் விழாமல்
தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். எவ்வளவு போராட்டம் வந்தான, பிரச்சனைகள் வந்தான, பரிசுத்தத்திலே உத்தமனாயிருக்கிறான். இது நீங்கள் தனியாக செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரே உங்களை நிறைவாய் நடத்துவார், சகல சத்தியத்திற்குள் உங்களை கொண்டு செல்வார், அவரே உங்களுக்கு போதிப்பார். பிரியமானவர்களே, அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இப்படி சிறப்பாக செயல்பட்ட ஏராளமான பரிசுத்தவான்கள். யோசேப்புக்கு பாருங்கள், அதன் பின்பாக அவனுக்கு வந்த உபத்திரவம், சில ஆண்டு காலம் அவன் சிறைச்சாலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்த பொழுது கூட ஒரு நாளும் அவன் என்ன செல்லவில்லை, தேவனை தூஷிக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஒரு விளக்கு, ஒரு டார்ச் லைட், ஒரு கேண்டில் எப்படி எரிகிற இடத்துல அநேகருக்கு வெளிச்சம் கொடுப்பது போல நீங்கள் வாழ்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற வீட்டில் உங்களை பார்த்து சொல்லணும், உங்கள் பெற்றோர்கள் சொல்லணும், உங்கள் சர்ச் பாஸ்டர் சொல்லணும், உங்கள் யூத் லீடர் சொல்லணும், உங்களை பார்த்து சொல்லணும், அவனா, அந்த பொண்ணா, அந்த தம்பியா, பெஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லணும். மிகவும் சரியாய் எல்லாவற்றையும் செய்கிறவன், மிகவும் நேர்த்தியாய் செய்து முடியும். தன்னுடைய நேரத்தை குறித்து, தன்னுடைய படிப்பை குறித்து, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற நேரங்கள் எல்லாவற்றிலையும் சரியாக அளந்து செய்கிறவர். அதிக நேரம் எங்கேயும் எடுத்துக்க மாட்டான். நண்பர்களோடு இருப்பான், கண்டிப்பா இருப்பான். தவறான நண்பர்களோடு அல்ல. நேரங்கள் விளையாட போவாங்க, நல்லா விளையாட போவான். ஆம், ஆனால் தவறாக நண்பர்களோடு அல்ல, தவறான விளையாட்டுகள் அல்ல. இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் இந்த கேமுக்கு அடிமையாகி பல லட்சங்களை இழந்து போய் நிற்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள்? ஆம், அல்லேலூயா. உங்களுடைய ஆமென், உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்விலே செயல்படுகிறதா? தேவனுடைய வரைபடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்விலே தேவன் வைத்திருக்கிற அந்த வரைபடத்தை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டீர்களா? இன்றைக்கு நீங்கள் தீர்மானியுங்கள், இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணியுங்கள், இன்றைக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? ஜெபியுங்கள். என்னை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன? எனக்கு நீர் தருகின்ற அந்த பங்கு என்ன, அந்த பொறுப்பு என்ன? கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களை சரியாய் நடத்துவார். ஆம் பிரியமானவர்களை, ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுடைய இளமையின் வாழ்வை காட்டிலும் உங்களுடைய குடும்ப வாழ்வு, அதன் பின்பான உள்ள வாழ்வு எல்லாவற்றையும் பல மடங்கு ஆசீர்வதித்து எல்லாருக்கும் உங்களை பெருகச் செய்வார். அவருடைய ராஜ்ய பணிக்கு உங்களை ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய திட்டம், ஆண்டவருடைய திட்டம் மிக பெரியது. ஆனால் அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் நமது பங்கை ஆமென் செலுத்தியாக வேண்டும். சில நேரங்களில் விலைக்கரையும் கொடுக்க வேண்டும், சில நேரங்களில் நீங்க விட்டு கொடுக்கணும், சில காரியங்களை, சுகபோகங்களை நீங்க அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ யோசித்து பாருங்கள். இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது, ஆனால் சொல்லுகின்றார்கள் முடியாது. நோ, தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க முடியாது. எப்படி அந்த ராணுவ வீரன் சொன்னது போல தைரியமாக சொல்லுகிறார் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நடந்தது என்ன? தீச்சூளையை இன்னும் கூட்டப்பா, அவ்வளவுதான். அவனை தூக்கி கொண்டு போனவர்கள் எல்லாம் கருகி விழுந்து போனார்கள். ஆனால் தேவனை விசுவாசித்து வாழ்கிறவர்கள், தேவனை நம்பி நிற்கிறவர்கள் ஒருபோதும் தோற்று போவதில்லை. அல்லேலூயா. பரலோகத்தின் மகுடம் அவர்களுக்கு உண்டு. அந்த பரலோக மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இந்த பூலோகத்திலே நீங்கள் அவைகளை அனுபவிப்பீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை அப்படி வல்லமையாக ஆமென் மிகவும் அதிகமாய் உங்களை பிரகாசிக்க செய்வார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் நம்புகிறீர்களா? ஆம், உங்களுடைய பங்கை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையாக ஆமென் நீங்கள் காணப்படும் பொழுதுதான் ஆமென் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம் ஒப்படைக்கப்படும். கொஞ்சத்திலே நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது எல்லாவற்றிலையும் உங்களை அதிகாரியாக கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த பூலோகத்திலும் சரி, நித்திய அவருடைய வீட்டிலும் உங்களை அழகாக நிறுத்துவார். அல்லேலூயா. என்னால் வாழ முடியலையே, என்னால் இப்படி இதெல்லாம் விட்டுட்டு என்னால் வாழ முடியலையே, இப்படிப்பட்ட சில காரியங்கள், அசுத்தங்கள் அடிக்கடி வந்து என்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றன, என்னால் விட முடியாத சில பாவங்கள் என்னை அழுத்தி கொண்டே இருக்கின்றன எண்ணுகிறீர்களா? தம்பி, தங்கச்சி, சில நட்புகளை தள்ளிவிடவே முடியவில்லை, தவறான தொடர்புகளோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு விட்டுவிடுங்கள். யோசேப்புக்கு எவ்வளவோ பெரிய வாய்ப்பு தான், அவைகளை விட்டு ஓடிவிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பாவத்திற்கு விலகி இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருக்கு கூட எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்கள்ல நீங்களா ஜெயிக்க முடியாது அந்த பாவத்தில். ஆகவே
பாவத்திற்கு நீங்கள் விலகியிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அப்படி நம்மை அழைக்கிறார். பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியாக வாழும்படி பிரத்யேகம் அழைக்கிறார். உங்களுடைய பொறுப்பை, இந்த உலகத்தில் உங்களை படைத்த அந்த பொறுப்பை, ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் வாழ்ந்து காண்பீங்க. இன்டெகிரிட்டி அண்ட் பியூரிட்டி. அல்லேலூயா. நீங்கள் அப்படி கிறிஸ்துவுக்கு என்று உண்மையாக நின்று பாருங்கள். ஆண்டவர் உங்கள் சந்ததிகளை கனம் பண்ணுவார். உங்கள் அப்பா மகிழ்வாங்க, உங்கள் அம்மா சந்தோஷப்படுவாங்க. எப்படி தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கென்று உண்மையாக நிற்கும் பொழுது, நீங்கள் சமுதாயத்திலும் கிறிஸ்துவிலும் நீங்கள் கர்த்தருக்கென்று உயர்ந்திருக்கும் பொழுது உங்களை குறித்து சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில கூட 16 வயது வரைக்கும் நான் கர்த்தரை அறியாமல் இருந்தேன். என்னுடைய தாய் எனக்கு பெயர் வைக்கும் பொழுது இயேசுவடியான் என்று சொல்லி பெயர் வைத்து விட்டார்கள். ஆனால் நான் அடிக்கடி அவர்களை பார்த்து கேட்டிருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி. 16 வயது வரையும் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்ட என்னுடைய வாழ்வில் அவர்கள் போராடி, அவர்களோடு கூட சேர்ந்த என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். என்னுடைய ரட்சிப்புக்காக மன்றாடினார்கள். ஆண்டவர் சந்தித்தார். ஒரு நாள் மாலை வேளையில் என்னை சந்திக்கும் பொழுது, ஆண்டவரே, என்னை நான் தருகிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னை அர்ப்பணித்தேன். அவ்வளவுதான். என்னுடைய வாழ்வை முழுமையாக ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். அன்றைக்கு நான் ஒரு தீர்மானித்தேன், ஆண்டவரே, நீர் என்னை அழைப்பீர் என்றால் உம்முடைய ஊழியத்திற்கு என்று நான் முழு நேரமாக வருவேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தேன். அவ்வளவுதான். சில காலம் படிக்கிற நாட்கள் கடந்தன. அப்புறம் பணி செய்கிற நாட்கள் வந்தன. வேலை நிமித்தமாக வரும் பொழுது, வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய அழைப்பை நான் தெளிவாக உணர்ந்து கொண்டேன். நானும் எனது மனைவியும் தீர்மானித்தோம், 2 பேரும் ஆண்டவருக்கென்று முழுமையாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி. அப்படி ஆமென், தேவனை சமூகத்திற்கு என்னை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கும் பொழுது, எங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நாங்கள் புறப்படும் பொழுது, கர்த்தர் எங்களுடைய எல்லைகளை, வழிகளை திறந்து எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கிறிஸ்துவண்டை வழி நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். பல இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து எங்களோடு கூட பேசுவார்கள். அண்ணே, இதை எப்படி நான் தாண்டி செல்வது? இந்த பிரச்சனை எப்படி தாண்டுவது? பல சகோதரிகள் பேசுவார்கள், அண்ணே, இப்படி குடும்பத்தில் இந்த பிரச்சனை, எனக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது, இதை எப்படி தாண்டுவது? ஆலோசனை கொடுக்க, அவர்களை வழிநடத்த, ஆமென், கிறிஸ்து மிக பெரிய உலகத்திற்கு ஒளியாய் வாழுங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆமென் அவர்களுக்கு ஆமென் பொறுப்புகளையும் அவருடைய பங்களிப்பையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்க இன்றைக்கு ஆமென் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் எழுப்பி இருக்கின்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையாக நான் சொல்லுகிறேன். ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? தேவன் என்னை குறித்த நோக்கத்தை நான் புரிந்து கொண்டேன். ஆகவே தெளிவாக என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேனே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய வரைபடத்தை நீங்கள் அறிவீர்களா? தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வாழ்வின் எல்லையெங்கும் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ள நீங்கள் தேவ சமூகத்திற்கு வாருங்கள். சில நாட்கள் உபவாசித்து ஜெபியுங்கள். நான் அப்படி அறிந்து கொள்வதற்கு சில பகுதிகளில் தனிமையாக 3 நாட்கள், 6 நாட்கள், 7 நாட்கள், 10 நாட்கள், 40 நாட்கள் என்று சொல்லி தனிமையாக உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய தாயினிடத்தில் சொல்லுவேன், இந்த 3 நாட்கள் எனக்கு ஒன்று வேண்டாம், என்னை ஆயத்தப்படுத்தினார் ஆண்டவர். பல நண்பர்களோடு கூட, ஜெப நண்பர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். என்னோடு கூட ஜெபித்த ஜெபக்குழு நண்பர்கள் பலர் பல ஊழியத்திலே அவர்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கின்றார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மிகப்பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்விலும் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே உங்களுடைய இளமையை குறித்து ஒருவரும் உங்களை ஆமென் ஒன்றும் சொல்லாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையோடு உங்களுடைய எல்லாவற்றில் நடத்தையிலும் எல்லாவற்றிலும் நீங்கள் அன்புள்ளவர்களாய், தெளிவுள்ளவர்களாய், நீங்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? உங்களுடைய பல கேள்விகள் இருக்கலாம், பல சந்தேகங்கள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம். எவ்வளவு பெரிய காரியமாயிருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்திற்கு வாருங்கள். உங்களால் நீங்கள் தெரிவு செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்ந்து பேசலாம். அது மாத்திரமல்ல, பிரத்யேகமாக வாலிபர்களுக்கென்று பல ஆலோசனைகளை கொடுப்பதற்காக வருகிற பொங்கல் விடுமுறையிலே சிறப்பான கூடுகைகளை ஒழுங்கு செய்திருக்கிறோம். குற்றாலம் CSI ராக் ஹால்ல நீங்க வரலாம். வாலிபர்கள் வரலாம், பெற்றோர் வரலாம், சிறுவர்கள் வரலாம். இப்படி தனித்தனியாக கூடுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கொண்டு வரும். வாருங்கள், நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போமா? தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. அன்பின் ஆண்டவரே,
இந்த அருமையான தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அன்பு பிள்ளைகளை கர்த்தர் பிரத்யேகமாக உருவாக்கி இருக்கிறீர். தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவர். ஆண்டவரே, அவர்களை பெயர் சொல்லி அழைத்தவர். ஆண்டவரே, அவர்கள் எலும்புகள் உருவாகும் முன்னே ஆண்டவரே உம்முடைய கண்கள் அவர்களை கண்டதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது யார் யார் ஆண்டவரை உண்மையாய்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய வாழ்விலை குறுக்கிட்டிருக்கிற தடைகள், அவருடைய வாழ்விலை ஆண்டவரே விடுபட முடியாத பாவங்கள், ஆண்டவரே அவருடைய வாழ்விலே பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி இருக்கின்ற போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பீராக. பரிசுத்த பலனின் அருளி செய்வீராகப்பா. ஆண்டவரே, பொறுமையாய் வாழ முடியாதபடி பல்வேறு நிர்பந்தங்களினால் அகப்பட்டு சிக்குண்டு கிடக்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் அந்த வலை பின்னல்களிலிருந்து வெளியே இழுத்து வருவீராக. கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய பலனை கொடுப்பீராக. கர்த்தர் அவர்களை அபிஷேகிப்பீராக. எல்லா நுகங்களும் முறிந்து போகட்டும். அவர்களுக்கு விரோதமாயிருக்கிற எல்லா பிசாசுடைய தந்திரத்தின் ஆவிகள் ஆமென் விலகி போகட்டும். அவருடைய குடும்பத்திற்கு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆமென், இந்த சகோதரன் இந்த சகோதரி ஆசீர்வாதமான ஆமென் சாட்சியான அல்லேலூயா அவருடைய சபையில, அவருடைய பட்டணத்தில், அவருடைய இருக்கிற இடங்கள்ல அவருடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக, பலப்படுத்துவீராக, நீர் மகிமைப்படுவீராகப்பா. உடைய பிள்ளைகள் இந்த பூமியில இருக்கிற நாள் மட்டும் ஆமென் உம்மை மகிமைப்படுத்தவும் உம்மை உயர்த்தி பிடிக்கும் கர்த்தர் உதவி செய்யும். அல்லேலூயா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. சகலவற்றையும் கரத்திலே தருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. பேர் பேராய் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஏதேனும் ஆலோசனை வேண்டும் என்றால் திரையில் காண்கிற எண்களில் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களோடு கூட நேரடியாக பேசலாம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே,